நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. காகங்கள் ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை, களஞ்சியத்தில் ஆளும் சேர்த்து வைப்பதில்லை. காகங்கள் ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை, களஞ்சியத்தில் ஆளும் சேர்த்து வைப்பதில்லை. உம்மை நோக்கி கோபம் அதற்கு உணவு தருகிறேன், மறந்து விடுவீரோ? உம்மை நோக்கி கோபம் அதற்கு உணவு தருகிறேன், என்னை மறந்து விடுவீரோ? ஏசையா, எல்லாரும் பாடுவோம். ஏசையா, 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 ஏசையா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. தடைகள் எல்லாம் தகர்த்து வழிகளை திறந்து கோணலை நேராக்கி முன்னை நடக்கிறேன். தடைகள் எல்லாம் தகர்த்து வழிகளை திறந்து கோணலை நேராக்கி முன்னை நடக்கிறேன். வாசலில் நுழைந்து நன்மை பெற்றிடுவேன் நான், வெற்றி சிறந்த தேவன் நீரே. வாசலில் நுழைந்து நன்மை பெற்றிடுவேன் நான், வெற்றி சிறந்த தேவன் நீரே. ஏசையா, 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 ஏசையா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. இந்த ஆண்டு முழுவதும் உடைய கரம், உடைய கிருபை இந்த 2024 ஆண்டு முழுவதும் உடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் சபையோடும் தேசத்தோடும் கர்த்தர் இருந்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சமாதானம் தான். ஆமாம், உலகத்தில் பிரச்சனை தான், உலகத்தில் பாடுகள் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கிறபடினாலே நமக்கு என்றைக்கும் சமாதானம். ஆமாம், ஹல்லேலூயா. கவலைப்படவே வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரை பின்பற்ற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலத்திலையும் அவர்கள் பயப்பட தேவையே இல்லை. நமக்கெல்லாம் மரண பயமெல்லாம் கிடையாது பாருங்க. ஆமே, நம்ம ஏன்னா இயேசுப்பா நம்மளை எல்லாம் தூக்கிட்டு போக போகிறாரு, பறந்து போக போகிறோம். ஆமே, பறந்துடுவேன் நான் பறந்துடுவேன்னு பாடுவது போல் நம்ம இயேசு ராஜாட்ட நமக்கு நித்தியம் இருக்குது. உலக மக்களுக்கு அதல்ல, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சமம், அப்படியே நமக்கு அப்படியே நமக்கு இனி ஒரு வாழ்வுக்கு நேராக பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருமே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஒருபோதும் நம்மளை தள்ளாத இயேசு நமக்கு இருக்கிறார். ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அவர் பாதத்தை மட்டும் நம்ம கட்டி பிடிச்சிட்டோன்னா போதும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ மேடு பள்ளம் வந்தாலும்,
எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளை பருந்து காக்கிற பட்சியை போல நம்மளை தூக்கி செல்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த வருஷத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்ன வார்த்தைன்னா, அதை நான் செய்வேன். அதான் வசனம். என்ன வார்த்தை? அதை நான் செய்வேன். அப்போ அதை நான் செய்வேன் அப்படின்ற வார்த்தை இருக்குதே, இது எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பிடிப்போம். அப்படின்னு நான் மைண்டில் யோசித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதை நான் செய்வேன். எங்கள் பாசமாட்ட அதான் சொன்னேன். என்ன வசனம்? அதை நான் செய்வேன் இருக்கிறாரு. அதை நான் செய்வேன்னா எங்கே இருக்குது வசனம், எந்த இடத்துல இருக்குது, என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லுது. அது என்னமோ அதை நான் செய்வேன்னு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. பார்ப்போமே. அதான் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 14. எல்லாரும் சொல்லுவோம், அதை நான் செய்வேன். அதை என்ன எதை நீ எதை கேட்குறீங்களோ. இப்போ நமக்கு நிறைய தேவை இருக்குது. ஒருத்தருக்கும் ஒரு காரியம் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு காரியம் முடிஞ்சால் அடுத்த ஒரு காரியம், ஒரு காரியம் முடிந்தால் அடுத்த ஒரு காரியம். சோதனம். திருமணம் முடிந்தால் குழந்தை, குழந்தை முடிந்தால் வேலை, வேலைன்னா பிள்ளைகள் படிப்பு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுடைய எதிர்காலம், தேவை மரணம் வரைக்கும் தேவை இருந்துட்டு தான் இருக்குது. அழில சொல்லுவோம். அப்பப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் அப்படின்றாரு. கேட்க சொல்கிறாரு. ஏன்னா அவராக கொடுக்குறதுல அது பவர் கிடையாது. கேட்டு வாங்குற பார்த்தீங்களா, அழிலையா சொல்லுவோம். இப்போ அவராக தானாக கொடுத்துக்கிட்டே எத்தனையோ விஷயத்தில் ஆண்டவர் தானாக கொடுக்குறாரு. அதில் நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது. இது அற்புதமாக அதிசயமாக எப்படி நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. இப்போ எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்க, பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இப்படி செஞ்சார். அழகான சாட்சிகள், அருமையான பிள்ளைகள் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ துன்பத்தில் பிள்ளைகள் கடந்து போனாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நான் செய்வேன் வாக்கு கொடுக்குறாரு ஆண்டவர். இது யாருக்கு கொடுக்குறாருன்னா, உலக மக்களுக்கோ உலகத்தை சார்ந்த பின்பற்றுறவங்களுக்கெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை யார் பின்பற்றாங்களோ, ஆமே, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் பரலோகம் கொடுப்பாரு. அவர் வேண்டான்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பரலோகம் கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அருமையான கர்த்தருடைய பிள்ளை. சரி, எதிர்காலம் இருக்குன்னு நம்ம மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உலக மக்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய கடந்த வாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அறிமுகம், எங்களுக்கெல்லாம் அறிமுகம் கம்மி தான். ஏன்னா நாங்கள் அந்த காலத்துலலாம் நாங்கள் உலகத்துக்குள்ளே இல்லை, ஆர்டரில் வந்துட்டோம். ஒரு நடிகர் இறந்தார்ல இந்த வாரத்தில், ஒரு பிரபலமான நடிகர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாது அந்த நடிகரை பற்றி, ஏன்னா நாங்கள் அதை பார்க்கலை. அதனால் பிரபலமான நடிகர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்ல, விஜயகாந்த் அவர்கள், அவருடைய மரணம். அந்த பிரேமேலா தான் அந்த ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் எனக்கே கொஞ்சம் சிந்திக்க வச்சது. என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, என்னுடைய கணவர் மரித்து விட்டார், அவர் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாரு. எங்கே போயிருக்காரு? ஒரு உலக மக்களுக்கே பாருங்க சொர்க்கம் அப்படின்றாங்க. அவங்க மறுமை ஆத்தும சாந்தி அடையணும், மறுமை இருக்குன்னு நம்புகிறாங்க. அவங்களுக்கு உலகத்தை மறுமை குறித்த ஆழமான செய்தி எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் சொர்க்கத்துக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த வார்த்தையை மைண்ட் அப்படி தொட்டது. உண்மையாகவே ஒரு மறுமை உண்டென்று உலக மக்கள் அறியும் போது, தெய்வத்தை அறியாத மக்கள் தான் அவங்களாம். ஆனாலும் தெய்வனை அறிந்த பிள்ளைகள் நம்மளாம் எவ்வளவு மறுமையை பற்றி யோசிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தரால். ஆகையினால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளால் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையானவர்களே, நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா கொடுக்கப்படும். இன்ன தேவையா கொடுக்கப்படும். வீட்டு குறையா நிற்குதா கொடுக்கப்படும். குழந்தை இல்லையா கொடுக்கப்படும். சமாதானம் இல்லையா கொடுக்கப்படும். இன்னும் ரட்சிக்கப்படலையே பிள்ளைகள் ரட்சிக்கப்படும். ஆமே, அதுதான் நம்முடைய விசுவாசம். அருமையாக. ஆனால் அந்த வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா, என் நாமத்தினாலே அப்படின்றாரு. அப்போ அவர் பேரை சொல்லி கேட்கணும். ஆமே, இயேசுவே கூப்பிடணும் அவரை. ஏசப்பா
அவன் கூப்பிடுறான்ல, அந்த அந்த குருடன் கூப்பிடுறான்ல, இயேசுவே இயேசுவே. அந்த வார்த்தை உள்ளத்தை அப்படி தொடும் பாருங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஐயா. ஹல்லேலூயா. அந்த ஒரு உள்ளத்திலிருந்து கூப்பிடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லை. உதட்டில் சும்மா இயேசுவே இயேசுவேன்னு சொல்கிறதில்ல, உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து. ஆமென். ஒரு உணர்வுள்ள உள்ளத்தோட. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம எல்லாரும் அதை எதிர்பார்க்கணும். ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி கிறிஸ்டின்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் இயேசுவை தேடுகிறேன் அப்படின்னு அல்ல, உள்ளான உள்ளத்தோட. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டா, என் நாமத்தினாலே நீ எதை கேட்கிறாயோ அதை நான் இந்த ஆண்டிலே செய்வேன். நீங்கள் கேட்டால் தான் செய்வார், கேட்காம எதுவும் நடக்காது. ஆமாம். கடையில் போய் கேட்டால் தான் பொருள் கொடுப்பாங்க. கடையில் போய் ஜாமான் என்ன வேணும்னு கேட்டால் தான். கடவுள்கிட்டையும் அப்படித்தான். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஏன்னா என் பிள்ளைகள் என்னிடத்தில் கேட்கணும், என்னிடத்தில் பேசணும்னு அவர் விரும்புகிறாரு. நாம் நிறைய நேரம் பேசுறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, கர்த்தரை அப்படிலாம் போயிடக்கூடாது. இந்த 2024ஆம் ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எல்லா சூழ்நிலையிலையும் நான் சர்ச்சைக்கு சபையில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். கர்த்தருடைய பிள்ளை எல்லா நாட்களிலும் நான் தெய்வத்தை நான் ஆராதிப்பேன். நான் அதை விட என்னையா இருக்குது உலகத்தில்? இயேசு கிறிஸ்துவை விட இந்த உலகத்தில் நல்லது என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். பணமா, பொருளா, மனைவியா, பிள்ளைகளா, சொத்தா, சுகமா, பணமா? நோ. இயேசுவை தவிர அந்த உலகத்தில் சமாதானம் எங்கே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் தான் சமாதான பிரபு, சமாதான சந்தோஷத்தை கொடுக்குற அவர் தான். என் நாமத்தில் எதை கேட்டால் நான் உங்களுக்கு செய்வேன். இரண்டாவது, அப்படி அவர் நமக்கு செய்யணும்னு விரும்புகிறோம். நமக்கு என்னென்ன அற்புதம்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம், விரும்புகிறோம். ஆனால் அதுக்கு சின்ன ஒரு உதாரணத்தை பவுல் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதை நான் படிக்கிற பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 5:20. தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன சொல்லணும்னா, தேவனோடு ஒரு மனிதன் ஒப்புரவாக வேண்டும் என்று பவுல் இந்த இடத்துல அந்த ஒரு வரியை ஆழப்படுத்தி அந்த சிந்தையிலே அந்த வரியை பதிக்கிறத பார்க்குறான். தேவனிடத்தில் ஆழப்படுத்துறாரு. அல்லையில சொல்லுவோம். என்ன சொல்றாருன்னா, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். கடவுளோடு கூட ஒரு ஒப்புரவாகுதல் நமக்கு வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒப்புரவாகுதல் என்ன அர்த்தம்? தேவனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாது. அவர் என்னுடைய பேச்சு மூலமா, என்னுடைய நடத்தையின் மூலமா, என்னுடைய வாழ்க்கையின் மூலமா அவரை கஷ்டப்படுத்துறது எது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமாக இருக்குது. அல்லையில சொல்லுவோம். தேவனோட ஒப்புரவாகுதல். தேவனுக்கு நமக்கு ஏன் ஒப்புரவாகுன்னா, நம்ம கர்த்தரை எப்போ தேடாமல் இருக்கிறோமோ, எப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் பாவத்துக்குள்ளே போகிறோமோ, அப்போ கடவுளுக்கு நமக்கு ஒரு பகை அந்த இடத்துல உருவாகுது. கடவுளுக்கும் நமக்கு பகையே இருக்கக்கூடாது. ஆமென். அல்லையில சொல்லுவோம். தேவனுக்கு நமக்கு பகை இருந்துடக்கூடாது. நம்மளை பற்றி ஆண்டவர் சிந்தையில் நினைக்கிறார்னு வைங்க. பேரை சொல்லி அவர் நினைக்கிறார், அந்த உலகத்தில் படைத்தேனே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் மனசுக்கு பிரியமா நம்ம இருக்கிறோமா? உலக சிநேகம் தேவனுக்கு விதமான பகை அப்படின்னு போட்டிருக்கு. உலகத்தில் வாழ்றது உண்மைதான். உலகத்தினுடைய கிரியைகளை சிநேகிக்க கூடாது. அப்படின்னா என்னன்னா, உலகத்தை பாவம், அதனால சாப்பாடு கூடாது, புசிக்க கூடாது, அப்படிலாம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்க தேவனுக்கு விரோதமாக உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. பாவமான சுபாவம் நமக்குள்ள வரக்கூடாது. குடி போன்ற அசுத்தமான தீய பழக்கங்கள் வரக்கூடாது. அதெல்லாம் செஞ்சேன்னா கடவுளுக்கு விரோதமான ஒரு பகை. அப்போ என்ன செய்யறேன்னா, அதில் ஒப்புரவாகுதல். தேவனோட ஒப்புரவாகுங்க. அல்லையில சொல்லுவோம். கடவுள் இடத்துல ஒரு ஒப்புரவாகுதல் நமக்கு அவசியம் வேணும். ஒப்புரவாகுதல் இப்போ என்ன சொல்றாரு? தேவனோடு ஒப்புரவாகுங்கள். அப்படின்னா தேவனோட சமாதானமாகுங்க. ஆமென். ஆண்டவரோட அதை நான் செய்வேன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ தேவனோட ஒப்புரவாகாதவங்களுக்கு எப்படி செய்வார்? நல்லா கவனிங்க. தேவனோட ஒப்புரவாக என்னது? இப்போ நேற்றைய தினத்தில் 6 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 பிள்ளைகள். நான் யோசிச்சிருந்தேன், இந்த வருஷத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்த மனசில்.
ஆனால் சில சகோதரிகள் மேலும் மேலும் எனக்கு சொல்லி, ஐயா எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அவங்க நிறைய பேர் என்னை ஓயாமல் கேட்டுக்கொண்டதில்லை. நான் உண்மையிலே இந்த வருஷம் கொடுக்க வேண்டாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அவங்களும் சொல்லி இப்போ பல பேரிட சொல்ல வச்சு என்னை அப்படி சொன்னதுனால எனக்கு மைண்டில் பட்டுச்சு. சரி ஆண்டவர் கொடுக்க சொல்லும்போது கொடுத்துருவோம், ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ஞானஸ்நானம் நேற்று தினத்தில் 6 பேருக்கு கொடுக்கப்பட்டது. இது என்னதுன்னா, இதுதான் தேவனோட ஒப்புரவாகுதுன்னு அர்த்தம். ஆமாம். இந்த ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கையில் பல கேள்விகளும் கேட்குறோம். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிலாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம். எப்படி திருமணத்தில் ஒரு கேட்குறாங்களோ, வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் மரணம் நம்ம பிரிக்க வரையிலும் அப்படிலாம் இருக்குல்ல. அதே மாதிரி கடவுளுடைய சமூகத்தில் நம்ம வாக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இப்படிலாம் நம்ம விக்கிரகாரம் செய்ய மாட்டேன், இந்த குடி பழக்கம் வரக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் எல்லாம் சரின்னு ஒப்பு கொடுத்துருக்குறீங்க. அல்லையா சொல்லுவோம். ஆனால் மீண்டும் போய் தொடக்கூடாது, அதான் முக்கியம். ஆமாம். அப்போ தேவனோட ஒரு மனிதன் தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு ஒப்புரவாகுதல். ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே என்னை படைத்த தெய்வத்துக்கு நான் இந்த உலகத்தில் ஒரு நன்றி உள்ள பிள்ளையா நான் வாழணுப்பா. என்னை படைத்த தெய்வம் துக்கப்படக்கூடாது. ஆமாம். என்னை அவர் உருவாக்கி இருக்கிறார்ல, எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு உணவும் தண்ணியும் அவர் கொடுக்குறாருல, நான் வேலை செய்கிறேன் சாப்பிட்றேன்னு அப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவர் ஆகாரம் கொடுக்கலன்னா, அவர் மழையை கொடுக்கலன்னா ஆகாரம் விளையுமாய்யா? ஆமாம். யோசிச்சு பார்ப்போம். அவர் மழை கொடுக்கலன்னா ஆகாரம் வருமா? அவர் பூமிக்கு தண்ணீரை கொடுக்கலன்னா உலகத்தில் செழிப்பு வருமா? தெய்வத்தினுடைய ஆற்றல் உலகத்தில் இருக்கிறது. அலையிலே சொல்லுவோம். ஆகையினாலே ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வதிக்கிறவர், தருகிறவர். எல்லா நன்மைகளையும் அவர்கிட்ட தான் வருது. அப்போ ஆண்டவரோட ஒரு ஒப்புரவாகுதல் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பாருங்க, ஏன் எப்படி ஒப்புரவாகுதல் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாரும் சொல்லுவோம், ஒருவன் சத்தமாக சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்போ 2 வசனம் இருக்குது. ஒன்று புது சிருஷ்டி, இன்னொன்று பழையவைகள். இன்னொன்று முதலாவது கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறது ஒன்று, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர். கிறிஸ்துவங்க நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு உள்ள வந்துடணையா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு வெளியே நின்றுக்கிட்டு கதவை தட்டி, வாசக்கதவை தட்டினா கதவை திறக்க முடியுமா? ஆண்டவர் திறப்பாரா? நீ உள்ளே வாப்பான்னு கூப்பிட்றார். பேழையை திறந்து வச்சுக்கிட்டு உள்ளே வான்னு 100 ஆண்டு காலம் நோவா சொல்கிறாரு, வா. ஒவ்வொரு இடத்துலையும் சர்ச்சை கட்டி வச்சு, வாசலை திறந்து வச்சு, வா ஆண்டவரை தேடு, மனம் திரும்பு, பாவத்தை விடு, குடியை விடு, கெட்ட உலகம் போவாதா, கர்த்தர்ட்ட வந்துருன்னு அறைகூவி அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லிட்டு இருக்கவே ஒரு வார்த்தை கூட சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படிம்பார். இப்போ இயேசுனுடைய வசனத்தை பாருங்க, சொல்லிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார், வசனத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். டக்குன்னு சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடவன். யாருக்கா காது இல்லாமல் இருக்கு? என்ன அர்த்தத்துக்கு சொல்றாரு? உன் உள்ளத்துக்குள்ள சிந்தனையில எடுன்றார். உன் எண்ணத்தில் அதை எடுத்துக்கொள். உன் எண்ணத்தில் சிந்தனை எடுத்து அதை செயல்படுத்து. கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கணும்யா நம்ம வாழ்க்கை. கிறிஸ்துக்கு வெளியே முதட்டளவில் ஏசப்பா ஆண்டவருக்கு மறைஞ்சி ஏதாவது வாழ முடியுமா ஐயா இந்த உலகத்தில்? இயேசுவுக்கு மறைவான எந்த ஒரு காரியம் யாராலையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு, ஆண்டவரே இந்த 2024 என் தெய்வத்தோடு நான் ஒப்புரவாக, என் தெய்வத்துக்கு எனக்கு எந்த பகை வந்துடக்கூடாது அப்பா, மனக்கசப்பு வந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் மனிதனிடத்தில் கூட இருந்துடலாம், அது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலுமே கூட நம்மளை படைத்தவரிடத்தில், நம்மளை உண்டாக்கின தெய்வத்தினிடத்தில் அவருக்கும் நமக்கும் எந்த ஒரு விரிசல் வராமல் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கணும். நம்ம சரீரத்தை பாதுகாக்கணும், நம்முடைய கண்களை பாதுகாக்கணும், நம்முடைய நாவை பாதுகாக்கணும், நம்முடைய சிந்தையை பாதுகாக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு நாளும் உமக்கு விரோதமான காரியத்தை செய்திடக்கூடாதப்பா. அப்போ ஆண்டவரிடத்தில் போய் ஒப்புரவாகணும். இயேசுவே என்னை மன்னிங்கப்பா. ஆமென். தெய்வத்தோட தினசரி நீங்கள் ஒப்புரவாகணும். இதில் வேத வசனம் ஏதோ சொந்த கருத்து கிடையாது. ஆவியானவர் சொல்றார், தேவனோட ஒப்புரவாகுங்கள். அப்போ ஆண்டவரோடு கூட நம்ம கதையெல்லாம் சொல்லணும், நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிடணும்.
பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமே, ஆண்டவர் இரக்கத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறா புது சிருஷ்டியா. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்றாரு. ஆமே, நாளையில சொல்லுவோம். ஏன் இப்படி கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கணும்? உள்ள இருந்தாண்ட வெளியே இருந்தாண்ட அப்படின்றத பற்றி இதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு 2 வரி இருக்கு பாருங்க. அந்த 2 வரியில அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம். ஒன்னொன்று பூமிக்குரிய கூடாரம், இன்னொன்று நித்திய வீடு பரலோகத்திலே. அந்த வசனத்துல ரெண்டு வரி முக்கியமானது. ஒன்று பூமிக்குரிய நம்மள இருக்கிறது ஒரு கூடாரம். பரலோகத்தை பற்றி என்ன சொல்லப்படுறா? நித்திய வீடு. ஆமே, பூமிக்குரிய கூடாரம் நம்மீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரம் நம்மீடு அழிந்து போனாலும், கைவேளை இல்லாத வீடு உண்டு பரலோகத்தில் நமக்கு உண்டு. கைவேளை இல்லாத வீடு உண்டு பரலோகத்தில் நமக்கு உண்டு. கலங்க வேண்டாம் கர்த்தரின் ஜனமே, கர்த்தர் இயேசு வந்திடுவார். அவர் இருக்கும் இடம் தனிலே நம்மையும் சேர்த்து கொள்வார். கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரம் நம்ம வீடு அழிந்து போனாலும், கைவேளை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய சிந்தையெல்லாம் பரலோகமாக இருக்கணும். ஆமை, பூமியில் எனக்கு அது வேணும் இது வேணும், உலகத்தில் அது வேணும், அதெல்லாம் அழிஞ்சிடும் பாருங்க. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவருக்கு ஜீவன் அல்ல. ஆமை, எவ்வளவு ஆஸ்தி இருக்கலாம், இன்னைக்கு அம்பானியாக இருக்கலாம், பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு அது ஜீவன் கிடையாது. கர்த்தருக்கு யார் செத்தாலும் ஒன்றும் கொண்டு போவது இல்லை, கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவது ஒன்றுமே இல்லை. ஆண்டுடைய பூமியில் இருக்கும்போது தேவ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதான் முக்கியம். என்ன பார்க்குறோம் அங்கே அப்போஸ்தலர் நடபடி 16ஆம் அதிகாரத்தில் 30-31, அப்போஸ்தலர் 16-30-31, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சொல்லுவோம், ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த 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 வரியை பாருங்க, எவ்வளோ ஒரு ஆழமாக இருக்குன்னு. நான் ரட்சிக்கப்படணும். சோத்திரம். ஒரு ஆத்தும ரட்சிப்பை அவன் ஏதாவது எனக்கு பூமியில் எனக்கு வீடு வேணும், காடு வேணும், அது குறை இது குறை, எனக்கு குழந்தை இல்லை, அது இல்லை, அதையா கட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ கேட்குறாரு பாருங்க. பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் தேவனை துதித்து கொண்டிருக்கிறாங்க. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் போட்டாங்க. காவல்காரங்க காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. நடுராத்திரியிலே அவர்கள் பாடி துதிக்கிற வேளையில் எல்லா கட்டுகளும் கலண்டுருச்சு. இப்போ அந்த காவல்காரன் அந்த பவுல்ட்டையும் சீலாட்டையும் பார்த்து கேட்குறான், உங்களை மாதிரி நானும் பாடணும், உங்களை மாதிரி நானும் ஜெபம் பண்ணணும், நீங்கள் இந்த பூமிக்குரிய கூடாரத்தெல்லாம் அற்பமாக நினச்சிட்டு பரலோகத்தில் ஒரு கூடாரம் ஒன்று நினச்சி நீங்கள் பாடி கடவுளை துதிக்கிறீங்க, அந்த இடத்துக்கு நான் வரணுமே. அல்லையா சொல்லுவோம், அந்த இடத்துக்கு அந்த எண்ணம் நமக்கு வரணும் ஐயா. நானும் என் பரலோக அந்த சிந்தையை உங்களுடைய இருதயத்தை நிரப்புங்கள். பூமிக்குரியதெல்லாம் விட்டுருவோம், பரலோகத்துக்குரியதை பார்ப்போம். ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னோம், ஒரு அரசியல்வாதி எவ்வளோ இதாக சொல்கிறாங்க பாரு, என்னுடைய கணவர் சொர்க்கத்திற்கு நம்மெல்லாம் அனுப்பியிருக்கிறோன்னு அவர் சொல்கிறாருன்னா, அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமான வார்த்தை. அப்போ அவங்களே அப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ நம்மளாம் எப்படி அற்பியான கர்த்தருடைய பிள்ளையை? அப்போ இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த காவல்காரர் என்ன நான் ரட்சிக்கப்படணும். அருமையான விளைய ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. ரட்சிப்புன்னா என்னது? உங்கள் பாவம் மன்னிக்கப்படுவது தான். ஆமாம், நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுவது தான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு ஒரே நாளில் முடிகிற கதை இல்லை, தினசரி ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ரட்சிக்கப்படுறா என்னன்னா, ஒரு ரட்சிப்புன்னா ஒரு விடுதலை,
ஒரு பாவத்திலேருந்து விடுதலை, அதுக்கு பேர் ரட்சிப்பு. ஒரு கீழே ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறான்னா அவனை தூக்கி விடுறான், அவனால எந்திக்க முடியாது. ஒருத்தர் தூக்கி விடுறான்னா அதான் ரட்சிப்பு. நம்ம பாவத்தில் விழுந்து கிடக்கோம், நம்மளால் பாவத்தை விட முடியலை. ஆண்டவர்கிட்ட போனால், இயேசுவே இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை தாங்கப்பா, இந்த குடி பழக்கத்தில் எனக்கு விடுதலை தாங்கப்பா. நீங்கள் விடுதலை பார்க்கணும்னு நினச்சா உங்களால் நடக்காது. ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டீங்கன்னா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டால், தம்பி, சகோதரா, சகோதரி, நல்ல யாரும் தூங்காதீங்க, தூங்குற தம்பி தூங்காதப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பா. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான வசனம் இது. உன் உள்ளம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பு தானா உருவாகுது. இது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பு, மனிதன் கொடுக்கறதில்ல. அவர் கொடுக்குறாரு, இவர் கொடுக்குறாரு. அவரு இந்த ரட்சிப்பு இருந்தால் தான் மோட்சத்துக்கு போக முடியும். ஆமென். பணத்தை கொண்டு போக முடியாது ஐயா. இருக்கிற பணத்தெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தா போயிடலாமா? போக முடியாது. எல்லாம் நிறைய பணக்காரங்கள்லாம் நிறையா வெள்ள நிவாரணம் எல்லாம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இயேசு ரட்சிப்பு கொடுத்தா கிடைக்கும். ஆமென். பணத்தை கொண்டு கொடுத்தாக்கள ஒருவேளை பணத்தை வச்சு பரலோகம் போலான்னா நடக்காது. ஒரே ஒரு வழி இயேசுதான். ஆமென். இயேசு, அவர்கிட்ட போய் நான் என் பாவியை என்னை ரட்சிங்க, என் பாவத்தை மன்னிங்கப்பா, இதெல்லாம் பாவத்தை செஞ்சுருக்கிறேன் இந்த வாலிப நாட்களில், என்னை மறைமுகமாக இந்த பாவத்தெல்லாம் எனக்கு பாவத்தை அறிக்கையிட்டு என்னை சுத்திகரியும், என்னை ரட்சியும், என்னை கழுவும் சொல்லி ஜெபிச்சு அந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவனால் குடிக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவங்களால பாக்கு பீடிக்கு கெட்ட புழக்கம் எதுவும் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த ரட்சிப்பு உள்ளே இருந்துக்கிட்டு அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரட்சிப்பு உள்ளே இருந்து வேலை செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி ஒரு மருந்து, ஒரு ஜுரம் 105 டிகிரி அடிக்குன்னா அது கேட்ட இன்ஜெக்ஷன் மாத்திரை போட்ட உடனே கொஞ்சம் லேசாகி போகுது. எவ்வளோ பெரிய ஜுரமாக இருந்தாலும் அது கேட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அங்கே ஒரு விடுதலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இயேசுநாதருடைய ரட்சிப்பும் அப்படித்தான். ஒரு ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு உள்ளே வரணும், வெளியே வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசுவே என் ஆத்துமா உம்முடைய ரட்சிப்பை, இந்த ஆத்துமாவில் ஒரு ரட்சிப்பை எனக்கு தாங்கப்பா. அருமையான கதை, நான் யார் மேலேயும் போராமப்படக்கூடாது. அதிலிருந்து ஒரு விடு, அது ஒரு ரட்சிப்பு. எந்த விதமான பாவம் செய்யக்கூடாது. அப்போ செய்யாமல் இருக்கணும், அது ஒரு ரட்சிப்பு தான். அல்லேலூயா சொல்லுவா. ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வழி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவா. ஒரே ஒரு வார்த்தையில் பவுல் சொல்லி முடிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை உன் தெய்வமா, உன் ஆண்டவரா, உன் ரட்சகரா உள்ளத்தில் கூப்பிடு. ஆமென். அவரை அதை அவர் உனக்கு செய்வார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். அதை செய்வேன்னா அந்த ரட்சிப்பை உனக்கு தருவேன். இவர் கேட்கிறாரு, எப்படி ரட்சிப்புனா என்னது? இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு வராது. ஆமென். இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவத்தை நீ எத்தனை கடல் கடந்து போனாலும், நீ எத்தனை மைல் செருப்பு இல்லாமல் நடந்து போனாலும், எத்தனை நாள் உபவாசம் போட்டு நீ தெருவா உலகமெல்லாம் மலையை சுற்றுறாலும், ஊரை சுற்றுறாலும், கடல் கரலை போய் முங்கினாலும் ஒரு பாவமும் போகாது. பாவம் ஒட்டிக்கிடும். பாவத்தை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராலதீரா மகரப ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுதான் என் வழி, ரட்சிப்புக்கு வழி. இப்போ எல்லாம் உலக மக்கள் எங்கெல்லாம் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க? என்ன ஒன்று கிடைக்கணும், ரட்சிப்பு கிடைக்கணும், நல்லது நடக்கணும், நான் செத்தா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வழி தெரியலை, அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். நம்மெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். பலபடி ரட்சிப்பில் சந்தேகம் வரக்கூடாது.
நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து ஒப்பு கொடுக்குறீங்க, இயேசுவே உம்மை நான் தெய்வமாக ரட்சிப்பேன், உம்மை தெய்வமாக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படின்றது அது ரட்சிப்பு கிடையாது. ஒரு சின்ன வியாதி வந்துருச்சு, உடனே கயிறை கட்டுறது, கழுதை சோசியம் பார்க்குறது, அது அருவருப்பாக இருக்குது. அது ரட்சிப்பா? பாடுறல, நான் வாழ்ந்தாலும் ஓடுதா, நான் மரித்தாலும் ஓடுதா. சொல்லுவோமா? நான் வாழ்ந்தாலும் ஓடுதா, நான் மரித்தாலும் ஓடுதா. அந்த பாட்டை பாடுறோம், அந்த கருத்தை பார்க்குறீங்களா? இந்த வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் உம்மோடுதான்ப்பா. ஒருவேளை நான் செத்தலாம் அப்பாவோட. ஹல்லேலூயா. ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் கேட்ட கேள்வி, நீ இயேசுவை மேல விசுவாசி, அவர் உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார், உன் பாவத்தை மன்னிக்கிற, அவரை பின்பற்று, உனக்கு ரட்சி. உடனே பாருங்க, ஆண்டு விசுவாசிக்கிற அன்னைக்கு நைட்டே ஞானஸ்நானம் எடுத்துட்டாயா. இப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு சர்ச்சுக்கு நிறையா வரணும், ஒரு வருஷம் பல வருஷம் வரணும், அப்படிலாம் இருக்குது இப்போ உள்ள காலங்களில். ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இரவிலே அவனுக்கு விசுவாசிக்கிறான், அன்னைக்கு இரவிலே அவனுக்கு ஞானஸ்நானம். ஆமே, அப்போவே ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. ஏன்னா அந்த நம்பிக்கை விசுவாச பரிபூர்ணமாக வந்துருச்சுன்னா எப்போனாலும் எடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை முற்றிலும் டோட்டலாக விட்டுட்டு இனிமேல் இயேசுவின் பின்னாலே நான் வந்துருந்தேன், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு வரணும். ஆமே, எல்லா பின்னாலையும் போயிட்டு ஓடிடக்கூடாது, இயேசுவின் பின்னால் தான் போகணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த ஒரு வசனம் படிக்க போகிறோம். லூக்கா புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 42-43 ஒரு மனுஷன் இப்படி ஜெபம் பண்ணுறான். அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்டான். அதை நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுவான். இயேசுவின் நாமத்தில் கேட்குறான். இப்போ பாருங்க, அதெல்லாம் ஒரு ஆச்சரியமானது. பல முறை கேட்டிருக்கிறோம், இன்னும் கேட்கத்தான் போகிறோம். உலகம் முள்ள பிரசங்கம் நடந்துட்டு தான் இருக்க போகுது. ஆமாம், ஏன்னா அது முக்கியமான பாயிண்ட். இதுதான் கடைசி அற்றம் ஒரு மனுஷனுக்கு. அதாவது வந்து பாருங்கள், எனக்கு அடிக்கொருக்க அந்த மனிதனை பற்றி எனக்கு யோசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இயேசுவே ஆண்டவரே என்றான்? அப்போ அவர் கடவுள்னு அவன் மனசில் யோசித்துருக்கிறான். பாருங்கள், 3 பேரும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசு சென்றா, 2 பேர் 2 பக்கம் சிலுவையில் அடிபடுறாங்க. இவனுக்குள்ள ஒரு மைண்டில் ஒரு சிந்தனை வருது. பார்த்தீங்களா? எந்த சிந்தனை வருது? நான் பரலோகத்துக்கு போகணும். ஆமே, எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஏசப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும். அந்த ஆசை அவனுக்கு வந்திருக்கு பாருங்க. சாகும்போது கேட்குறாயா, அவனை சிலுவையில் அடித்து அவனும் ரத்த வேதனையோடு இருக்கிறான். மரணம் அவன் கேட்குறான் பாருங்க, உம்முடைய ராஜ்யத்தில் இடம் கேட்குறான். இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி வீட்டில் இருந்துட்டு சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறாங்க? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு சபைக்கு வராமல் இருக்கிறாங்க? அவன் எப்படி எவ்வளோ உறுதியில் இருக்கிறான்? மரண நேரத்தில் பரலோகத்தை கேட்குறான். ஹல்லேலூயா சொல்லுவோம். நமக்கு எவ்வளவு நேரங்களை கொடுத்திருக்கிறார், காலங்களை கொடுத்திருக்கிறார், வருடங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு நாளிலே இந்த தருணம் நமக்கு வராது. 2023 இன்னும் வரப்போகிறது கிடையாது. 24 வந்துருச்சு, 25 தான் போக போகிறோம். 24 போக முடியாது. எனக்கு 62 வயசு, 61வது வயசுக்குள்ளே நான் போக முடியாது. 63 தான் போக முடியும். அப்புறம் என்ன அர்த்தம்? அப்படி போய் என்னுடைய காலத்தை நான் முடிச்சுக்கணும். ஒருவேளை அந்த நேரில் போய் நான் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யான் கேட்குறான்ல, பூமியில் 5 சகோதரர் இருக்கிறாங்க, நீர் இந்த லாசருவை அனுப்பி அவங்களும் இந்த மோட்சத்துக்கு வந்துட்ட போய் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு செத்த பிற்பாடு அந்த ஆத்துமாவை அனுப்ப சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, எப்பா அவங்களுக்கு பூமியில் மோசை தீர்க்கதரிசி சர்ச்சை நிறையா இருக்குது, அவங்க சூழ்நிலை கேட்கலன்னா இவன் மரிச்சிருந்து ஒருத்தர் சேர்ந்து போனால் கேட்க மாட்டான் அப்படின்னு ஆபிரகாம் சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அங்கே அந்த நியாயத்தீர்ப்பை பெற்ற பிற்பாடு நான் இதுக்குள்ளே வர முடியாது. அப்போ என்னன்னா, இந்த தருணத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் மார்க் 1ஆம் அதிகாரத்தில். காலம் நிறைவேறிட்டு. இன்னைக்கு என்ன நடந்துட்டு தெரியுமா நாட்டில்? அப்படி இன்னைக்கு இஸ்ரேல், பாலஸ்தீனம், காசா, அந்த மக்கள் இன்றைக்கு எவ்வளவு கொடுமையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வீடுகளெல்லாம் நொறுங்கி தெருவில் நிற்கிறாங்க சாப்பாட்டுக்கு. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் தட்டை தூக்கிட்டு வந்து நிற்கிறான். ஏசி ரூமில் தங்கி
பல காரு எல்லாம் எரிஞ்சு, வீடு எரிஞ்சு வெந்து ஒன்றும் இல்லாமல் மனைவி பிள்ளைகளோட ரோட்டில் வந்து எத்தனை பேர் நிற்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ நேரத்துக்கு நம்முடைய இது இருக்கும்? அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றே அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா. உமையன்றி அணுவேதும் அசையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்தை கடைசி நேரத்தில் பெற்றுக்கொண்ட அந்த மனிதனுக்கு, ஆண்டவரே எனக்கு அங்கே ஒரு இடம் தாங்கப்பா அப்படின்னு கேட்டவங்களுக்கு தான் கொடுப்பாரு, கேட்காதவங்களுக்கு கிடைக்காது. அப்படித்தானே போட்டிருக்கு. அழியில சொல்லுவோம், நான் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை, அவன் கேட்குறான் பாருங்க, என்ன கேட்குறான்னு பார்க்கணும். லூக்கா அந்த 23ஆம் அதிகாரத்தில், எனக்கு ஒரு ராஜ்யம், உம்முடைய ராஜ்யத்தில் அந்த பரலோகத்தில் உனக்கு இடம் தாரும் ஐயா. அவன் கேட்குறான், பெற்றுக்கொண்டா. நாம என் நாமத்தினாலே ரட்சிப்பை கேட்குறான். ஒருத்தன் வந்து ரட்சிப்பு கிடச்சிருச்சு. இப்போ வந்து ஒருத்தன் தேவராஜ்யத்தை கேட்குறான், தேவராஜ்யம் கிடச்சிருச்சு. இன்னொரு தரப்பு ஒரு காரியத்தை கேட்குறாங்க, அதுவும் கிடைக்கிது. என்னன்னு படிக்க போகிறோம். சோத்திரம். சங்கீத புத்தகம் 105ஆம் சங்கீதம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனம். சங்கீதம் 105, 40, 41. கேட்டார்கள், காடைகளை வரப்பண்ணினார். இவங்க என்ன செய்றாங்க? ஒருத்த வந்து ரட்சிப்பை கேட்டான், ஒருத்த வந்து பரலோகத்தை கேட்டான். இயேசு சொல்லிட்டாரு, என் நாமத்தினால எதை கேட்டால் நான் உங்களுக்கு செய்வேன். நாம இந்த வருஷத்தில் அந்த வசனத்தை மைண்டை செட் ஆகுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லியிருக்கிறாரு, எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்ற அவர் வல்லவர். ஆமென். என்னுடைய கடனை மாற்ற அவர் வல்லவர். எனக்கு வீட்டு கட்டி கொடுக்க அவர் வல்லவர். எனக்கு குழந்தை கொடுக்க, ஆசீர்வாதம் கொடுக்க அவரால் முடியும் சொல்லியிருக்கிறார்ல. என் நாமத்தினால எதை கேட்டாலும் கூட என்னது எதை அப்படின்றாரு. ஒன்று தான், இதை மட்டும் கேள்வி கொடுப்பேன், இதை மட்டும் கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படியே சொல்லியிருக்கிறாரு. கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரிடத்தில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால சொல்கிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கொடுப்பேன், செய்வேன்றாரு. இப்போ இயேசுவின் நாமத்தில் கேட்குறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். 40 ஆண்டு காலமாக அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து வராங்க. வழியில் அவங்களுக்கு சாப்பாடு, இறைச்சியெல்லாம் கிடையாது. வானத்தின் அப்பத்தை தான் அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளாம் எப்படி வாரத்தில் ஒரு நாள் கூட இறைச்சி இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியல. அந்த காலத்தில் சில மாதங்களாக அவங்க இறைச்சி இல்லாமல் வந்திருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை, எங்களுக்கு இறைச்சி வேணும். மோசேட்ட உடனே சண்டை, எங்களுக்கு இறைச்சி கொடும், இல்லைன்னா எங்களுக்கு எகிப்துக்கு போகிறோம், இதை செய்யும், அப்படி இப்படி சொல்லி மோசையை பார்த்து அது இதுன்னு ஒரே சண்டை. அலையில சொல்லுவோம், ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, என்ன வசனம் சொல்லுன்னா, அவர்கள் கேட்டார்கள், காடைகளை அனுப்பினார். பாருங்க, அந்த வசனம் அப்படித்தானே இருக்குது. 105 சங்கீதம் 40, 41 கேட்டார்கள், காடைகளை வரப்பண்ணினார். அப்போ நம்மளும் கேட்டால் காடைகளை ஏன் வரப்பண்ண மாட்டார்? அல்லையில சொல்லுவோம், அல்லேலூயா. நல்லா பாருங்க, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அப்படின்றாரு. இந்த இடத்துல வந்து பாருங்க, கேட்டார்கள், அல்லையில சொல்லுவோம். அப்போ கேட்கலன்னா, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா, சபையில் வந்து கர்த்தரை ஆராதிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டால் கொடுப்பேன்றார்ல, ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? நல்லா கவனிங்க. நீ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் கேட்குறான், நான் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுக்க என்ன செய்யணும் கேட்குறான். அப்போ அவங்க அந்த 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 வழியை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன வழி? இயேசுவை நீ விசுவாசி. ஆமென். இயேசு மேலே நம்பிக்கை வை, இயேசப்பா மேலே அவரை பின்பற்றி அவரை கேளு, உன் பிரச்சனையை மாற்றுவார். உன்னுடைய பிரச்சனை நீயா சுமக்காத. ஏன்னா நம்ம பிரச்சனை நம்ம சுமந்தா நம்மளால் தாங்க முடியாது. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர், எத்தனை பேர் இன்றைக்கி உலகத்தில் தற்கொலை பண்ணுறாங்க தெரியுமா? உங்களுக்கு எதுக்கு பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க பிரச்சனையை அவங்களால தாங்க முடியலை. அவங்க பாடுகளை அவங்களே சுமக்கிறதுனால தான் அப்படி நடக்குது. அவங்க பாடுகள், அவங்க துன்பம், அவங்க கஷ்டத்தை அவங்களே சுமக்கிறது நம்மளால் முடியாதனால தான் எத்தனையோ பேர் இன்றைக்கி தற்கொலை பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நம்முடைய பாரத்தை சுமக்கிறவர், அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வேதனையை மாற்றுகிறவர், நம்முடைய பாரத்தை அவர் மேலே வச்சா கர்த்தர் பாரத்தை
வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு எப்பவுமே ஏசப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. காலையில் எழுந்திரிச்சு கேட்கணும், மாலையில் கேட்கணும். ஒரு காரியத்துக்கு ஒரு நாள் கேட்டுட்டு விட்டாச்சுன்னா ரெண்டாக கிடைக்காது. கேட்க 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 அலையில சொல்லுவோம். பல நாள் நீங்கள் ஜெபத்தில் சொல்ல ஒரு நாள் 2 நாள் பல நாளில் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன வேதனை இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், இந்த காரியத்துக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சி கேட்க அண்ணால் பாதத்தை பிடிச்சி கேட்க அலையிலேயே சொல்லுவோம். கேட்டார்கள். உடனே ஆண்டவர் பார்த்தார். சமுத்திரத்திலிருந்து 6 லட்சம் ஜனங்களுக்கு காடைகளை ஆண்டவர் அனுப்புகிறாரு. மோசே கேட்குறாரு, ஆண்டவரே இவ்வளோ ஜனங்க இறைச்சி கேட்குறாங்க, 6 லட்சம் ஜனத்துக்கு இறைச்சி இந்த வனாந்திரத்தில் இந்த காட்டுக்குள்ளே நான் எங்கே போட்டோம் ஆண்டவரேன்னு கேட்குறாரு. மோசே கேட்குறாரு ஆண்டவரை பார்த்து, எனக்கு இறைச்சி கொடுன்னு என்னன்னு சொல்லி என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட அழுகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நாளை காலையில் பாரு உனக்கு காடையை அனுப்புகிறேன்றாரு. மோசே சொல்லி, எப்படி ஆண்டவரே இது நடக்கும், இவ்வளோ ஜனத்துக்கு என்ன ஆண்டவர் கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோன்னு கேட்குறாரு மோசே. ஆமே, மோசே பார்த்து ஆண்டவர் சொல்ல, என்னால் முடியாது நீ நினைக்கிறையோ, நாளைக்கு பார் அப்படின்றார். காடைகள் வந்து குவியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் உச்சக்கட்டத்தை, ஆசீர்வாதத்தின் ஒரு தெய்வ மகிமை அவர்கள் பார்த்து தெய்வத்தை ஆராதித்தார்கள். கண்மலையிலிருந்து தண்ணீர் வரவழைத்தார். அருமையானதனுடைய அவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஆசீர்வாதம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, அதை நான் செய்வேன். நாம இந்த ஆண்டில் போன வருஷத்தில் நடக்காத காரியத்தை இந்த ஆண்டில் அதை நான் செய்வேன். அதை விசுவாசிக்கணும், அப்படத்தான் நடக்கும். ஆமே. சரி, மீண்டும் ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், ஆதியாகமம் 3, 8, 9, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். இப்போ கடவுள் வந்து ஆதாம் ஏவாள், அது வசனத்தை முழுவதும் அடிக்கிறேன். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு ஆதாமும் நம்முடைய ஆதி தகப்பன் நம்முடைய தாய் இணைஞ்சிட்டாங்க. கடவுளுடைய ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு தோட்டத்தை கொடுத்து, இங்கே உட்காந்து இதை பண்படுத்தி இதை பண்ணுன்னு ஆண்டவர் ஒர்க்கு கொடுத்துருக்கிறாரு, வேலையை. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? செய்யாத காரியத்தை செஞ்சு, கர்த்தர் சொல்லாத காரியத்தெல்லாம் செஞ்சு, சாத்தா என்னென்ன சொல்லலாமோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கி அப்படித்தான் உலகத்தில். பிசாசு என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுருவோம். சாத்தா நிறைய ஆசையை வச்சுருக்கிறான் உலகத்தில். அவனுடைய கிரியுடைய காரியத்தை எல்லாம் செஞ்சிருவாங்க மனிதன். ஆனால் தெய்வ வார்த்தையை மனிதர்கள் ஈஸியாக உதறி தள்ளிடுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அழிலே சொல்லுவோம். ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கர்த்தருடைய சந்நிதானத்தை விட்டு அவர்கள் விலகினார்கள். நல்லா எனக்கு இங்கே எல்லாம் பாருங்க, நல்லா கவனிங்க. போன வருஷத்தில் எத்தனை முறை நீங்கள் கர்த்தருடைய சந்நிதானத்தை விட்டு விலகி இருக்கிறீங்க? எத்தனை முறை சபையை விட்டு சபைக்கு வராமல் இருந்திருக்கிறீங்க? ஜெபம் பண்ண எத்தனை நேரம் மறந்துருக்கிறோம்? தேவ சமூகத்தை விட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா. இப்போ ஆதாமும் ஏவாளும் தேவ சமூகத்தை விட்டு விலகினார்கள். சாத்தான் உள்ள புகுந்துட்டான். இன்னைக்கும் உலகம் அப்படித்தான். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஏசப்பா சமூகத்தை விட்டு நீங்கள் விலகிட்டீங்கன்னா சாத்தான் அப்படி, அதான் ஆண்டு சொல்ல, பிசாசுக்கு ஏத்துருங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, அவன் வசனத்தை சத்தத்தை கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க கடவுளுடைய சைன்யத்தை விலகிட்டாங்க. கடவுளுக்கு அந்த தோட்டத்தில் வந்து பார்க்காரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நம்மளெல்லாம் எப்படி சொல்கிறார்? ஆதாமே நீ எங்கே? அப்படி தானே கேட்குறாரு அந்த வசனத்தில். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ நம்மளை பார்த்து கேட்குறாரு. நம்ம பேரை வைப்போம், காமராசே நீ எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உங்களை பார்த்து கேட்குறாரு, எம்மா எபிமா நீ எங்கே இருக்கிற? கடவுள் கேட்குறாரு நம்மளெல்லாம் பார்த்து, எங்கே இருக்கிற? நீ சர்ச்சைக்கு வர்றதை விட்டுட்டு நீ நேராக கிரிக்கெட்டுக்கு விளையாட போறிய அப்படின்றது மாதிரி, நீ சபைக்கு வர்றதை விட்டுட்டு எங்கேயோ போய் நிற்கிறிய. நீ இங்கெல்லவா இருக்க வேண்டும்? அல்லேலூயா. ஆதாமே எங்கே இருக்கிற? ஆண்டவர் நம்மளை தேடி வராரு.
தேடி பார்க்குறாரு. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தேடி பார்க்குறாரு, என் பிள்ளை என்னை தேடி வந்திருக்கா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் பிறக்கிற வருஷத்தில் யோசிங்க, கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ கிறிஸ்துமஸுக்கு மட்டும் வந்தது இல்லை, பதிவாக வரக்கூடிய பிள்ளைகள் நிறைய இருக்கிறீங்க. சில பேர் புது அந்த நாள் இல்லாமல் ஆண்டவரே நம்மளை பார்த்து ஆண்டுருக்கையா, சகோ மகனே நீ எங்கேயோ இருக்கிற, என்கிட்ட வந்துருப்பா, என் ரெக்கைக்குள்ளே வந்துரு மகளே, என்னுடைய ரெக்கைக்குள்ளே என்னுடைய பாதுகாப்புக்குள்ளே வந்துரு, இல்லைன்னா சத்துரு உன்னை அழித்து விடுவான், சத்துரு உன்னை வஞ்சிக்க ரெடியாக இருக்கிறான், பிசாசு உன்னை அழிக்க ரெடியாக இருக்கிறான், போயிடாதப்பா. ஒரு கோழி அந்த குஞ்சு வந்து அந்த ரெக்கைக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பாதுகாப்பு. சில குஞ்சு வந்து கேட்காது பாருங்க, அப்படியே ஓடும், அப்படி பறந்து வந்து தூக்கிட்டு ஓடியே போயிடும். எத்தனையோ பார்த்துருக்கீங்களே, எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, எங்கள் வீட்டிலே நடந்திருக்கு. நாங்கள் ஒரு கோழி குஞ்சு வளர்க்குற இடத்துல அந்த கோழி அந்த குஞ்சு உள்ளே இருக்க போதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு குஞ்சு தனியாக ஓடிச்சு, ஒரு காக்கா வந்து தூக்கிட்டு போகிறத நாங்களும் பார்க்குறோம் கண்ணால். அப்போ அதே போல தான் கடவுளுடைய ரெக்கைக்குள்ள உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவா. அவருடைய நிழலில் இருக்கிற விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஆதாம் விலகி இப்போ கேட்குறாரு, எங்கே இருக்கிற நீ இருக்க வேண்டிய இடம் எங்கே இல்லைவா சகோதரா, நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்கல, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கல, நீ இங்கே தானே இருக்கணும். ஆமாம், அல்லேலூயா. இந்த வேதத்தில் தானே இருக்கணும், கர்த்தருடைய பாதத்தில் நீ உட்காரணும் அல்லவா, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். நாமே இன்னைக்கு நம்மளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மோடே இருப்பேனப்பா, உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன், உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வே மயைதானையா, உலக வாழ்வே மயைதானையா, உம்மோடு வாழ்வே உண்மைதானையா, உம்மோடு வாழ்வே உண்மைதானையா, உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். ஹல்லேலூயா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் ஆண்டவர் கேட்டாரு. இப்போ என்ன சொல்றார், அடுத்த வசனம் படிப்போம். மார்க்கு 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதை கேட்குறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் நான் அதை செய்வேன்னு சொல்லிட்டாரு. கடவுள் எனக்கு செய்வார், அவரால் முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் நடக்கலையே அப்படின்னா சில காரியங்களை கொஞ்சம் தாமதப்படுத்துவார், சில காரியம் உடனே நடக்கும், சில காரியங்களை சில தாமதத்தை வைக்கிறாருன்னா நம்மளை சுத்திகரிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரை இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தி, இன்னும் என்னுடைய தேவைகளை, எனக்கு இது தேவை அப்படி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ ஆண்டவர் எவ்வளோ அழகா ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி பிஸ்கட்டை ஒரு தாய் ஊட்டி விடுறாரு, பசி எடுத்து அதுக்கு பால் ஊட்டி சீராட்டி என்ன அழகா அந்த குழந்தைய ஏசப்பா ஒரு பிஸ்கட்டை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. நீ ஜெபத்தில் எதெல்லாம் கேட்குறியா உனக்கு அது நடக்கும், என்ன விசுவாசம் அது உண்டாகும், நம்பு. அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு பிஸ்கட்டை கொடுக்கறது மாதிரி ஆனால் லகுவாக கற்றுக் கொடுக்குறாரு, லகுவான பாதையை தெய்வம் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ அதன்படி நடந்தால் நமக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். சரி, அடுத்து நேரம் போனதுனால அடுத்த வசனம் நீதிமொழி புஸ்தகம் 18:10. இந்த வசனத்தை படிக்கிறேன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமொழி 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ள ஓடி எப்படி இருப்பானா, சுகமாக இருப்பான். பாருங்க, இன்னைக்கு உலகத்துலலாம் சுகமாக இருக்குது, யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பங்களும். பாருங்க, நாங்கள் இருந்த இடத்துல மூணாரில் அதாவது பெட்டிமுடி அப்படின்னு ஒரு எஸ்டேட் இருக்குது.
ராஜமலை பெட்டிமுடி எஸ்டேட். அந்த பெட்டிமுடி அந்த இடத்துல நான் திருப்பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் அந்த ஊரில் அந்த எஸ்டேட்டில் திருப்பிரசங்கம் நாங்கள் 4-5 சகோதரெல்லாம் செஞ்சுருக்கிறோம். சமீபத்தில் என்ன நடந்தது தெரியுமா? பெரிய மழை வந்து ஒரு பெரிய ஒந்தி இடிஞ்சி லைன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் பூமிக்குள்ளே அமுங்கிட்டாங்க. 80 பேர். நாங்கள் அந்த இடத்துல ஊழிய இடம், நாங்கள் பார்த்த இடம், அந்த இடத்துல இன்னும் போய் நான் பார்க்கல. 2-3 வருஷத்துக்கு முன்னால் அந்த புரையத்தை யாராலும் எடுக்க முடியல. அந்த அளவுக்கு மழை அவங்களை அப்படி, ஏன்னா அங்கே ஒரு லெவல் பிளேஸ் கிடையாது, ரொம்ப உயரமாக இருக்கும் மழை. அந்த மழை வந்து அப்படியே அந்த லைன்ஸுகளெல்லாம் மூடி 80-85 பேர் 3 லைன்ஸு அப்படியே காடி அப்படி புதஞ்சிருச்சு. யாரும் எடுக்க முடியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சுகமாது. ஆனால் என்ன சொல்கிறாரு? கர்த்தரை நாமம் பலத்த நீதிமான் அதற்குள் ஓடி. கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஓடணும். அல்லேலூயா சொல்லுவோம். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை செய்வேன். இயேசுவின் நாமந்தாயா உன்னை பாதுகாக்கும். ஸ்தோத்திரம். துருக்கி தேசத்தில் என்ன நடந்தது நமக்கு தெரியல. அதெல்லாம் யோசிக்கணும். ஒரு நிமிஷத்தில் இந்த பூமியை லேசாக அப்படி ஒரு குழு குழுக்குனார்னு போதும். என்ன இருக்கியா நம்மளால் என்ன முடியும்? நம்மகிட்ட என்ன பேலன் இருக்கு? என்ன நம்மளால் செஞ்சிட முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமத்துக்குள்ள நீங்க வந்திருப்பார் தம்பி. அவர் பலத்த துருகம். அவருடைய நாமத்தில் சுகம் இருக்குயா. அவருடைய நாமத்தில் சுகம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அது எப்படி அந்த சுகம் இருக்குது? எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க? வேதத்தின் வழியாக பார்க்க போகிறோம். மார்க் 5:34 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷம் வியாதி, 1 நாள் 2 நாளில் 12 வருஷம். அவங்களுக்கு வேண்டியது சுகம் கிடைக்கல. எத்தனை புண்ணிய ஸ்தலம் போகிறாங்க, கிடைக்கல. பணத்தை செலவழிக்கிறாங்க, கிடைக்கல. வீடை விற்கிறாங்க, கிடைக்கல. எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடுறாங்க, கிடைக்கல. செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க, கிடைக்கல. சுகம் கிடைக்கல. இப்போதான் இயேசுவை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம் என்று சிந்திக்க ஆரம்பிச்சு இயேசுவின் நாமத்தை நினைக்க ஆரம்பிச்சாங்கய்யா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவின் நாமத்தை நினைக்க ஆரம்பிங்க. நினைங்க இயேசுவின் நாமத்தை. எந்த நேரமும் தூங்கிட்டே இருக்கக்கூடாது. காலையில் 8-9 மணி வரை தூங்கி செபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் தான் உன்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. சுகம் அங்கே தான் இருக்குயா. சுகம் தானாக வராது. இந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க தெரியுமா? இயேசுவை தேடி, அப்பா, ஹல்லேலூயா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை நிற்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம் அந்த தாய் பார்த்தாங்க. ஏசப்பாவை மாத்திரம், ஏசப்பா எனக்கு 12 வருஷம் நான் எத்தனை புண்ணியம் எனக்கு நடந்து 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 கால் தேஞ்சி, கை தேஞ்சி, வீடு தேஞ்சி, பிள்ளைங்க எல்லாம் அன்பு இழந்து கடைசியாக ஏசப்பா பாதத்தில் விழுந்துட்டாங்க. அப்படி நம்ம ஏசப்பா பாதத்தில் விழுந்துருவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் வந்துட்டோன்னா போதியா. ஸோ இயேசு சொல்கிறார், அந்த வார்த்தையை பாருங்கள், அழகாக இருக்கும். அந்த வார்த்தையை படிக்கும்போது பாருங்கள், அந்த 5:34, மார்க் 5:34, அவர் அந்த வசனத்தை பாருங்க, இப்போ டிவியில் இருக்க. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை, நீ சமாதானத்தோட போய் உன்னை வேறு நீங்கள் எப்படி இரு. இயேசுவின் நாமத்தில் சுகம் இருக்கு. ஆமென். இயேசுவின் நாமத்தில் சுகம் இருக்கியா? எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. யார் இந்த உலகத்தில் சொல்லுவா? அந்த உலகத்தில் அப்படியே சுகம், அப்படியே சுகம். அவங்க உடல் அரிப்பு, வேதனை எல்லாம் மாறி ஆசீர்வாதம், சமாதானம் இருதயத்தில். இயேசுவால தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்த ஒரு வசனம், அந்த 18ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில், அவன் இயேசுவை, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். எதுக்காக இந்த வசனம் எடுக்கிறேன்னா, கர்த்தரின் நாமம் தான் பலத்த துருகம், நீதிமானுக்கு ஓடி சுகமாக. அவங்க சுகம் பெற்றிருக்கிறாங்க. அதனால தான் இயேசுவின் நாமத்துக்குள்ள நீங்களும் ஓடி வாங்கன்றோம். ஹல்லேலூயா.
நீங்களும் மனைவி பிள்ளைகளும் குடும்பமும் இயேசு நாமத்துக்குள்ளே ஓடி வந்துருங்க. வாரந்தோறும் ஆலயத்தில் வந்து உட்காருங்க. 7லேருந்து 9 வரை 6 நமக்கு நடக்குது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிரும். ஆமென். சுகம் கிடைக்கும்யா. சுகம் தானே வேணும், சமாதானம் தானே வேணும். அதை விட உலகத்தில் என்ன இருக்குது இல்லையா? இயேசு தான் அதை கொடுக்க முடியும். ஒரு 1000 ரூபா வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கலாம், கொடுப்பான். ஆனால் சமாதானம் எங்கே போய் வாங்க முடியுமா? சுகம் இயேசு தான். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் குருடன், பார்வை இல்லாதவன், இயேசுவின் நாமத்தை தேடி வருகிறான். இயேசுவே என்ன அழகாக கூப்பிட்றான் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இதை பார்த்தாவது நம்ம கூப்பிடக்கூடாதா? இல்லை, கற்றுக் கொடுக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தாய் ஊட்டுறாளோ, சோத்துறான், முதல்ல பால், பிஸ்கட்டு, பிற சோறு, அதுக்கு அடுத்து கறி, முட்டை, மீன், எப்படி ஊட்டுறாரு, அதுபோல் இயேசுநாதர் நம்மளுக்கு ஊட்டுறாரு. பாரு, அந்த அற்புதத்தை எப்படிலாம் செஞ்சுருக்கிறேன்னு பாரு. அவங்க கூப்பிட்டாங்க, ஏன் நீங்கள் ஏன் கூப்பிட மாட்டேன்றீங்க? சோத்துறோம், என்னை கூப்பிடுன்றாரு. அலையில சொல்லுவோம், இயேசுவே எனக்கு உதவி செய்யணும். உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? உட்காந்து கொஞ்ச நேரம் நம்மளுடைய இருதயத்தை, நமக்கு இருதயம்லாம் சில நேரம் கடினமாக இருக்கும் பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் அழுது செபிச்சு அதை லகுவாக்கணும். இருதயம் பாறைக்கல்லாக ஆயிடப்படாது, அது லகுவாக்கணும். உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும். ஆமாம், இயேசுவை கூப்பிட்டா ரத்தாம்பர சிவப்புன்னா அது போகவே போகாது. ஆனால் இயேசுநாதர் ஏசாயா 1 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக கரை பிடித்து உங்கள் இருதயம் இருந்தால், உங்கள் சிந்தனை இருந்தால், நினைவு இருந்தால், உங்களுடைய எண்ணங்கள் இருந்தால், பஞ்சு இருக்குல்ல வெண்மை. ஹல்லேலூயா. என் இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்தமாக்கிடும். ஆமென். ஞான ஸ்நானத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, அவருடைய ஆவியினால் நம்மளை பரிசுத்தமாக்குறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து தான் அங்கே சுகம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனம் படித்து முடிக்க போகிறோம். ஏசாயா 60:2 ஏசாயா 60:2 கடைசி வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நல்ல கவிங்க, இதோ இருள் பூமியையும் அப்படின்னா என்னது? இந்த பூமியை இந்த 2024 ஒருவேளை 2000 வர்ற நாட்களெல்லாம் உலகமெல்லாம் சந்தோஷத்தால் பொங்கும் கிடையாது. உலகத்தெல்லாம் சமாதானம் வந்துடும் கிடையாது. பைபிள் அடிப்படையில் கிடையாது, இயேசுவின் அடிப்படையில் தான் சமாதானம். ஆமாம், இயேசுவின் மூலம்தான் நமக்கு சுகமை தவிர இந்த உலகத்தில் இருள் இந்த உலகத்தை மூடப்போகிறது. மரண இருள், துப்பாக்கி சத்தம், வெடிகுண்டு, அலறல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எத்தனை பேர் நியூஸ் பார்க்குறீங்களோ தெரியாது. இன்றைக்கி இஸ்ரேல் பாலஸ்தீன காசா எப்பொழுது அக்டோபர் 7 ஒரு பெரிய பூகம்பத்தை அந்த கமாஸ் தீவிரவாதிக இஸ்ரேலுக்குள்ள புகுந்து 1400 பேரை அவங்க அடித்து கொண்டுட்டாங்க. அதுக்கு இஸ்ரேலுடைய பாவம், அவங்க மேலே சில தவறு. இன்றைக்கு அந்த தாக்குதல், என் நாட்டை இப்படி தாக்கிட்டலன்னு சொல்லி அவங்க வெறி கொண்டு அந்த தீவிரவாதிகளை அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப அகோரமாக நிற்கிறாங்க இஸ்ரேல். என் நாட்டுக்குள்ளே புகுந்து நீ 1400 பேரை கொண்டுட்டல, விடமாட்டேன். இன்றைக்கும் தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. பூமியில் சமாதானமா? அருமையான, இதோ பூமி என்ன போட்டிருக்கு? இதோ இருள்னா வேதனை, காரிருள் ஜனங்களை இன்னைக்கு உலகத்தில் மூடிக்கொண்டு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை குடும்பம் இன்னைக்கு அலறல். ஒரே குடும்பத்தை சேர்த்தவங்க 10 பேர் செத்து போயிட்டாங்கன்னா எப்படியா இருக்கும்? அப்படி நடக்குது. நம்ம கண் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் உலகத்தில். ஆண்டவர் இதோ இருள் பூமியையும், உலகம் முழுவதும் இனிமே பயங்கரம் தான் நடக்கும். யுத்தங்கள் தான் நடக்கும், சண்டைகள் தான் நடக்கும். 2020-21 கொள்ளை நோயிலே உலகம் முழுவதும் ஒரு பெரிய அழிவு. 2021-22 ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் முடியலை. 2023 அக்டோபர் 7 ஆரம்பித்த யுத்தம் இன்னும் முடியாமல் நடந்து இருள் பூமியையும் காரிருள்
ஜனங்களையும் மூடும். இது உலக யுத்தமாக வந்துருமோன்னு இன்னைக்கு உலகம் இப்போ அங்கே தான் நடக்கு. நம்மன்னு கலங்கிட்டு நம்ம சிந்திக்க வேண்டும். ஏன்னா நமக்கும் பிரச்சனை தான் அது. தெரியுமா உங்களுக்கு? கச்சா எண்ணெய் விலை கூடும். பெட்ரோல் இப்போமே 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற பெட்ரோல் அது 500 ரூபா வரும் லிட்ரு. யாருக்கு கஷ்டம்? நமக்கு தானே. அழியில சொல்லுவோமா? அருமையானவர்களே, அப்படிப்பட்ட வேதனையான காலங்கள்லாம் உலகம் முழுதும், உலகத்தில் இனிமே சமாதானம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் பைபிள். ஆனால் கர்த்தரின் நாமம் நீதிமானதற்குள்ள ஓடி, தெய்வ பிள்ளையே தெய்வத்தினுடைய பாதுகாப்புக்குள்ள வந்துருங்க. அதுதான் நமக்கு பாதுகாப்பு பெட்டகம். இயேசு கிறிஸ்து தான். இந்த வார்த்தையை நான் அழுது கொண்டே சொல்லலாம். இயேசு கிறிஸ்து தான் பாதுகாப்பு பெட்டகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் இருளும் காரிருளும் வேதனையும் தான். அதெல்லாம் நினைத்து நான் எத்தனையோ நாள் அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, சபை மக்கள், எங்களுடைய சந்ததிகள், பிள்ளைகள் பிறந்திருக்கு, இவங்களுடைய எதிர்காலமெல்லாம் எப்படி இருக்கும்? இவ்வளோ வேதனையான காலங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதே. வெளிப்படுத்தலாம் படித்து பார்த்தாலே பயங்கரமாக இருக்கிறது. அழிவுகள், அப்படிப்பட்ட அழிவுகளாக இருக்குது இந்த பூமிக்கு. இன்னும் நடக்காத சம்பவம் நடக்க போகிறது கர்த்தருடைய பிள்ளையே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ஏசாயா 60:2 இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும், எல்லாரும் சொல்லுவான், சத்தமா சொல்லுவான், ஆனாலும், சத்தமா சொல்லுவான், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உலகத்துக்கு இருள் தான், உலகத்துக்கு அழிவு தான், உலகத்துக்கு சமாதானம். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவினுடைய பாதுகாப்பு பெட்டகத்தில் வந்த தெய்வ மக்களுக்கு தேவன் முழு பாதுகாப்பை கொடுக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், நீதிமான்களுக்குள்ள ஓடி சுகமாயிருப்பார். என் நாமத்தினால எதை, அதான் கர்த்தரின் நாமம், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன், அதை நான் செய்வேன்றார். எது சமாதானம், எது சுகம், எது ரட்சிப்பு, எது பரலோகம். அலையில சொல்லுவோமா? அலலோயா. எதெல்லாம் ஆண்டவர் தராரு? சமாதானம், சுகம், ரட்சிப்பு, பரலோகம். எங்க இருக்குது? இயேசுவின் நாமத்தில். அலையில சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவ்வளவு வெளியேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு என்னை பாத்திரவனாக மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் முழங்கால் படி எண்ணி கர்த்தரை நோக்கி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இதோடு நான் முடிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நம்ம திருவிருந்து ஆராதிக்க நேரம் கடந்து சொல்ல போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லி, ஆண்டவரே இனி இந்த உலகத்தில் இருளும் காரிருளும் பயங்கரமான அழிவும் சமாதானம் இல்லாத நிலையும் உண்டாகும் என்று உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீர்தாயா பாதுகாப்பு பெட்டகம், நீர்தான் அடைக்கல. ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையில் மனம் திரும்ப தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு விரோதமாக இருக்கிற பாவங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவ குழந்தை புது சிருஷ்டியாக இருக்கிறார், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி தேவனோடு ஒப்புரவாகுமா? இயேசுவே உம்மோடு நான் ஒப்புரவாகிறேனப்பா, உம்மோடு நான் ஒப்புரவாகிறேனப்பா, நீங்கள் எனக்கு வேணும் ஏசப்பா, உம்முடைய அன்பு எனக்கு வேணும், உம்முடைய ஆதரவு எனக்கு வேணும் ஏசப்பான்னு சொல்லுவோம் ஆண்டவரிடத்தில். அப்பா நீங்கள் எனக்கு வேணும் ராஜா சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே எல்லாம் ஆண்டவரை கூப்பிடுவோம். இயேசுவி நாமத்தை கூப்பிட்டவர்களெல்லாம் வாழ்வடைந்தார்கள். ஆமென். கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமான அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பார். இயேசுவி நாமத்துக்குள்ள சுகம் இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது, பரலோக வாழ்வு இயேசுவி நாமத்தில். அல்லேலூயா. ஆண்டவரே இப்படிப்பட்ட பரலோக ஆசீர்வாதத்தை எங்கள் ஜனங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். 2024ஆம் ஆண்டு முழுவதும் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய சுகமும் உம்முடைய அன்பும் உம்முடைய ஆதரவும் உம்முடைய பிள்ளைகள் மேலே இருப்பதாகப்பா. உம்மை தேடுகிறவருக்கு நீ நல்லவராக இருக்கிறீர். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பேர்கள் என்று இருக்கிறதப்பா. உம்மை தேடுகிறவர்களுக்கு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் வைத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க. எல்லார் மேலேயும், எல்லா பிள்ளைகள் மேலேயும், குழந்தைகள் மேலேயும் ஆண்டவரே, பெரியவர்களே சிறியவர்களே, உம்முடைய சமாதானத்தை உம்முடைய சுகத்தை ஆண்டவரே அந்த பெரும்பாடுகளை சிரிக்கு வைத்தீரே, அந்த பெரும்பாடுகளை சிரிக்குள்ளே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே. அதே சுகம் அதே சமாதானம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து வருவதாக அப்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.
திருவிருந்து ஆராதனைக்கு நேரம் கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது காணிக்கை பாடல் இல்லையா? காணிக்கை பாடல்.